குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புதிய வேலைவாய்ப்பை பற்றி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, சென்னை. போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் டெக்னீஷியன். கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ, ஓசனோகிராஃபி, லைஃப் சயின்ஸ், இன்ஜினியரிங், டிப்ளமோ, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிஏ, பிஎஸ்சி. மொத்த பணியிடங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 152. இதை பற்றின நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மாதிரி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்மந்தமான நியூஸ் உங்களை வந்து சேரனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிஎஃப் ஃபைல் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் என்னன்னு சொல்லிட்டு வாங்க. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓசன் டெக்னாலஜி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை, சென்னை. நிறையா போஸ்டிங் போட்டிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஊர்லேயே இருக்குது வேலை வாய்ப்பு. அதனால் அது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டில் வந்து ஒரு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2ல் வந்து 7 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1ல் வந்து 34 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அசிஸ்டன்ட்க்கு வந்து 45 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 19, ப்ராஜெக்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட்க்கு வந்து 10, ப்ராஜெக்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் 12, ரிசர்ச் அசோசியேட் வந்து 6, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ வந்து 13, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ 5, டோட்டல் வந்து 152. ஓகேங்களா? ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஆன்லைன் மோடு தான். இது வந்து டீட்டெயிலாக என்ன போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3க்கு வந்து எம்ஐசி மரைன் பயாலஜி அல்லது மரைன் சயின்ஸு அல்லது சுவாலஜி இது முடிச்சிருக்கணும். இது முடிச்சிருந்தவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களா, அது இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனாலும் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 2க்கு வந்து 7 போஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக்கில் வந்து மெக்கானிக்கல், தெர்மல் ப்ரொடக்ஷன், மரைன் நாவல் ஆர்கிடெக்சர், ஓசோன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இந்த இதில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல 3 இயர்ஸ், அது இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் லைஃப் சயின்ஸில் வந்து இன்னொன்றில் வந்து எம்எஸ்சி மரைன் பயாலஜி, மரைன் சயின்ஸு, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி அது கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஃபிசிக்கல் ஓசனோகிராஃபி ஒரு போஸ்ட்டு, மாஸ்டர் டிகிரி ஓசனோகிராஃபி, ஃபிசிக்கல் ஓசனோகிராஃபி அது முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இசிஇ அண்ட் டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஒரு போஸ்ட்டு. இதில் வந்து எம்இ எம்டெக்கில் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு. ஓகேங்களா? அது இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த கொடுத்துருக்க எல்லாத்தையும் ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 1 இது வந்து இதில் வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 34. ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. சம்பளம் வந்து 56,000. சம்பளம் எல்லாமே ஜாஸ்திங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. அதனால் எல்லாம் எலிஜிபிள் இருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கலாம். அதனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ப்ரெஷராக இருக்கவங்களே அப்ளை பண்ணிடுங்க. அது மாதிரி அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்கல் ஓசனோகிராஃபி வந்து 3 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் ஓசனோகிராஃபி, ஃபிசிக்கல் ஓசனோகிராஃபி, கெமிக்கல் ஓசனோகிராஃபி இது முடிச்சிருக்கோம் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. அது வந்து டிசைரபிள்னா விருப்பம் தான், இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான். இது ப்ரெஸ்ஸாக இருக்கிறவங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக. அடுத்து வந்து பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படி தான் முடிச்சிருந்தவங்க வந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள். எம்இ எம்டெக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? இதில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்கல. அதனால் ப்ரெஷர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். லைஃப் சயின்ஸில் வந்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி இன் மரைன் பயாலஜி, மரைன் சயின்ஸு, சுவாலஜி இது இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. ஓகேங்களா? அடுத்து வந்து பயோடெக்னாலஜி அதில் வந்து 2 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, மரைன் பயோடெக்னாலஜி அல்லது பிடெக் பயோடெக்னாலஜி அல்லது பிஇ பயோடெக்னாலஜி இது இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் வந்து பிஇ பிடெக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் அது முடிச்சிருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து சிவிலில் வந்து பிஇ பிடெக்கில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல. அதுக்கப்புறம் மைக்ரோபயாலஜி, மரைன் பயாலஜி அதில் வந்து கேட்டிருக்காங்க. அதில் வந்து எம்எஸ்சி அல்லது பிஎஸ்சியில் வந்து மைக்ரோபயாலஜி அல்லது மரைன் மைக்ரோபயாலஜி முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் வந்து எம்எஸ்சி பிடெக் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அது முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி கெமிஸ்ட்ரியில் வந்து மாஸ்டர் டிகிரி கெமிக்கல் அண்ட் மெடிக்கல் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி அது முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் யார் யாருக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா சிலது உங்களுக்கு நீங்கள் படித்தது வந்து பின்னாடி வரலாம். அதுக்காக தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ரிமோட் சென்சிங் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஓசோன் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி அது முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ராஜெக்ட் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இது வந்து 45 போஸ்ட்டு. சம்பளம் எவ்வளோ இருக்குது 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ ஹவுஸ் அண்ட் அலோன்ஸ் உண்டு. அப்போ கிட்டத்தட்ட 30,000 வரத்துக்கிட்ட வரும். அதனால் இதெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் ஓகேங்களா? 3 இயர் டிப்ளமோ மெக்கானிக்கல் அல்லது மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அது முடித்தவங்க எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி பேச்சுலர் டிகிரி இன் சுவாலஜி, பாட்னி, லைஃப் சயின்ஸில் கேட்டிருக்காங்க. அதனால் சுவாலஜி, பாட்னி, பயோகெமிஸ்ட்ரி இது முடிச்சிருந்தவங்க எல்லாருமே இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுங்கள். பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி 7 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி இது வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். அதனால் இதெல்லாம்
இருக்கிறவங்க எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் பேச்சுலர் டிகிரி இன் இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்க இந்த போஸ்ட் கோடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அது இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? 3 இயர்ஸ்னால் டிப்ளமோன்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரியில் வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது வந்து பேச்சுலர் டிகிரியில் பிஎஸ்சிஏ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 4 போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து 2 போஸ்ட் இருக்குது. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து சிவில் 3 இயர்ஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எதுக்கு நான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா, நான் ஸ்லோவாக சொன்னேன்னா இதாக இருக்கும், அதுக்காண்டி தான் வேகமாக சொல்கிறேன். வேகமாக சொன்னால் நிறையவே ஸ்லோவாக சொன்னால் ரொம்ப டைம் எடுக்கும், அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு தாண்டி தான் வேகமாக சொல்கிறேன், அதனால் தப்பாக நினச்சிக்கவேணா. ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் வந்து 19 போஸ்ட்டு, அன்ரிசர்வ் வந்து 9, எஸ்சிக்கு வந்து எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 6, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 1, 20,000 சம்பளம் ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. ஏஜ் வந்து 50 வயசு வரைக்கும். அதனால் எல்லாருமே ஃபிட்டர் என்னன்னா 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அந்த ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? எலக்ட்ரிக்கலில் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து இந்த எலக்ட்ரீஷியன் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுங்க. 6 போஸ்ட் இருக்குது. அது மாதிரி 10th ஸ்டார்டாக ஐடிஐ முடிச்சுட்டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுங்கள். அதில் வந்து 5 போஸ்ட் இருக்குது. அடுத்து வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் வந்து ட்ரேட்ஸ்மேன் கோர்ஸில் ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் அது முடிச்சிருந்தீங்கன்னா அது அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு வந்து 3 போஸ்ட் இருக்குது ஏர் கண்டிஷனுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th வந்து இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இதில் முடிச்சிருந்தீங்கன்னா 12th மட்டும் தான் கேட்டிருக்காங்க இது குவாலிஃபிகேஷன். அதனால் முடிச்சிருந்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ உண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து ப்ராஜெக்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் அது வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, இது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? இதுக்கும் வித்தியாசத்தை பார்த்துக்குங்க. இதுக்கும் 20,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. ஏஜ் லிமிட் வந்து 50. எனி டிகிரி ஏதோ டிகிரி முடிச்சிருக்கானோ அவ்வளோதான். முடிச்சுட்டு இது வந்து டிசைரபிள் தான் கேட்கலாம், மற்றபடி பெருசாக ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க கிடையாது. அது மாதிரி ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. 6 போஸ்ட் இருக்குது. 58,000 சம்பளம். இது வந்து டாக்டரேட் டிகிரி முடிச்சிருக்கணும், பிஹெச்டின்னு சொல்லுவாங்களா, அல்லது எம்டெக் ஓசோன் டெக்னாலஜி அது முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். லைஃப் சயின்ஸில் வந்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டாக்டர் பிஹெச்டியில் மைக்ரோபயாலஜி பயோடெக்னாலஜி முடிச்சுக்கணும், அல்லது எம்டெக் பயோடெக்னாலஜி பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அது முடிச்சுக்கணும். இதெல்லாம் சேலரி வந்து ரொம்ப அதிகம், அதனால் வாய்ப்பு இருக்கிறனால யூஸ் பண்ணிக்கிறங்க. நேம் ஆஃப் த போஸ்ட் சீனியர் ரிசர்ச் ஃபெலோ வந்து 13 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. 42,000 ப்ளஸ் ஹச்ஆர்ஏ. ஏஜ் லிமிட் வந்து 32. எம்எஸ்சி ஓசனோகிராஃபி பிசிக்ஸ்கல் ஓசனோகிராஃபி அட்மாஸ்பேரிக் சயின்ஸு மெட்ராலஜி. ஓகேங்களா? அல்லது பிடெக் இன் ஓசோன் டெக்னாலஜி. லைஃப் சயின்ஸ் அடுத்து 9 கொடுத்துருக்காங்க. 9 போஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் மரைன் பயாலஜி, மரைன் சயின்ஸு, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அது முடிச்சிருந்தவங்க அதை அப்ளை பண்ணலாம். பிடெக்கில் வந்து பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு எத்தனை போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா 9 போஸ்ட் மொத்தம். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கேட்கல. அது மாதிரி நெட்டு பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நெட்டு எக்ஸாம் அது கேட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது முடிச்சிருந்தவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அது வந்து 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. லைஃப் சயின்ஸு எம்ஐசி மரைன் பயாலஜி மரைன் சயின்ஸு அதில் முடிச்சிருந்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த வெப்சைட் போயிடும். வெப்சைட் போனோன்னா நீங்கள் என்னதுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் என்னென்ன போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. அது மாதிரி டேட்டும் இதிலே கொடுத்துட்டாங்க. அதனால் எல்லாருமே நீங்கள் கம்பல்சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிறங்க. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புலாம் உங்களுக்கு கிடைக்காது. அதுவும் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையிலே வேலை கிடைக்கிது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறங்க. ஐடிஐ படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுமாதிரி லைஃப் சயின்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், இன்ஜினியரிங் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்க என்ன கேட்டகரி வைஸாக இருக்க தேவைப்படுறாங்க அப்படி அப்ளை பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வேலை செய்யலாம் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.